கர்த்தர் நல்லவர், இன்றைக்கும் பெரியவர், இன்றைக்கும் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். அவருடைய மகத்துவம் பெரிதானது, அவருடைய மகிமை பெரிதானது. அந்த மகிமை தேவன் உங்கள் மேலே பிரகாசிக்க செய்கிறார். மகிமை உள்ள திட்டத்தில், மகிமை உள்ள வழியில் உங்களை வழிநடத்தி செல்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்த நாளாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் அப்படின்னு இயேசு ஒரு ஸ்திரீயிடம் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ எழுந்து வந்து, உங்களை பெற்ற கர்ப்பம், உங்களை பெற்ற தாய் ரொம்ப பாக்கியவான் அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், அது உண்மைதான். ஆனால் அதை விட பெரிய காரியம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை காத்து கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், அந்த வார்த்தையை சுமக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுகிறார். மறைமுகமாக என்ன சொல்கிறாருன்னா, இயேசுடைய அம்மாவோட பெரிய ஆள் யாருன்னா அவருடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறவர்கள் தான். தேவனுடைய வார்த்தை தான் சிறந்த தீர்வு. தேவனுடைய வார்த்தைக்குள்ள வாக்கு தத்தங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சுமக்கும் பொழுது, இயேசுவை நம்முடைய வயிற்றில் சுமக்கிறத விட நம்ம பெரிய பாக்கியவான்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் இருதயத்தில் சுமக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை சுமந்த தாயை காட்டிலும் நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். அதே போல தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ, இயேசு செய்த அற்புதங்களும் அந்த வார்த்தையின் மூலம் செய்ய முடியும் அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை அற்புதங்களை நம்மளுக்காய் செய்கிறது. உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்து செய்ததை போல அற்புத அடையாளங்களை தேவனுடைய வார்த்தை உங்களுக்காய் செய்யும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த, அதிசயங்கள் நிறைந்த நாளாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் அந்த வார்த்தையின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க, அந்த விந்தையான வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு ஒரு சிறந்த நாள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.